திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து, அதாவது நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை கூறி நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளையும் கேட்டு நீங்கள் நல்லவற்றையே பேசி நல்லவற்றையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப்பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 6ஆம் திருமுறையிலிருந்து திருக்கைலாயம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம். தாண்டக தேவர் அப்பர் பெருமான் அவர் பாடிய இந்த 56வது பதிகம் திருக்கைலாயம் 6ஆம் திருமுறை. 3வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் காண்போம். மாலை எழுந்த மதியே போற்றி, மாலை எழுந்த மதியே போற்றி, மன்னி என் சிந்தை இருந்தாய் போற்றி, மேலை வினைகள் அறுப்பாய் போற்றி, மேலாடு திங்கள் முடியாய் போற்றி, ஆலை கரும்பின் தெளிவே போற்றி, அடியார்கட்கு ஆரமுதமானாய் போற்றி, காலை முளைத்த கதிரே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மாலை மதியமும் வீசு தென்றலும் சொல்றார். மாசில் வீணையும் மாலை மதியமும் என்பார்கள் அப்பர் பெருமான். அந்த மாலை மதியமே என் சிந்தையிலே நிலை பெற்று இருப்பவனே, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அல்லவா ஆவான். என் சிந்தையிலே நிலை பெற்று இருப்பவன், இனி தோன்றும் என் வினைகளை எல்லாம் போக்குபவன், வானிலே உலகுகின்ற பிறை முடியனே, ஆலையிலிருந்து பிழியப்படுகிற கருப்பஞ்சாற்றினுடைய தெளிவு என்கிறார் பெருமான. அடியார்களுக்கெல்லாம் அமுதம், அடியார்க்கு அமுதமானவன். காலையிலே தோன்றும் இள ஞாயிறே, கைலை மலையானே, உன்னை போற்றி வணங்குகிறோம், உனக்கு வணக்கங்கள் பல. அறுப்பாய் என்று சொன்னது எதிர்காலத்திலே அருள் செய்ததுனாலே மேலை வினைகளையும் அறுத்தவன்னு பொருளுங்க. இனி தோன்றும் வினைகள்னு பொருள். இது ஆகாமியம்னு சொல்றது. அடியார்களுக்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி. பெரிய புராணத்தில் தடுத்தாட்கொண்டார் பிராணத்தில் அருமையா சொல்றார். அடியார்களுக்கு ஆரமுதம் ஆனார். ஆரமுதம்னா அரிய அமுதம், கிடைத்தற்கரிய அமுதம். அப்படிப்பட்ட அமுதத்தினை, அதாவது ஆறப்படும் நிறைய உண்ணப்படுகின்ற அமுதத்தை போன்றவன் பெருமான். அப்படிப்பட்டவர். திருச்சிற்றம்பலம். மாலை எழுந்த மதி இருக்கிறதே மிக அருமையானது. அதனால தான் உங்களுக்கு அந்த அப்பர் பெருமான் மாசில் வீணையும் மாலை மதியம் என்று சொன்னார். மாலை மதியம்
பகலில் உள்ள மதியம் இல்லை, மாலை மதியம். அப்படிப்பட்ட அருமையான அந்த மதியம் மாலை மதியம் நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது. எங்கே பாரு மாலை மதியத்தை என்ன சொன்னார்? சுண்ணாம்பு கால வாயில வச்சு அவர் கொடுக்கும்போது அது எப்படி இருக்கிறதா? குளிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னோம். அடுத்தபடியே வீசு தென்றலை சொல்லுவார் மாலை மதியம். ஆக மாலை நேரத்திலே எழுகின்ற மதியத்திற்கு அவ்வளவு மதிப்பு. மேலாடின மங்கை போல, அதாவது கங்கை போல கறந்து நில்லாது, மறைந்து நில்லாது, தெளிவாக இருப்பார். ஆலைக்கரும்பினுடைய தெளிவு, கருப்பஞ்சாற்றினுடைய தெளிவு. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கைலாயம் என்னும் திருத்தலம் சென்று 6ஆம் திருமுறையிலே அப்பர் பெருமான் பாடிய அத்தனை பாடல்களையும் இந்த திருக்கையில இந்த பதிகத்தில் உள்ள பாடல்களை எல்லாம் பாடி என்கடன் பணி செய்து கிடப்பதே என்பதற்கு ஏற்ப நம்மால் என்ற நல்ல பணிகளை செய்து அற்பேறு அடைவோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வேண்டுகோள். இந்த காணொளியை காணுகின்ற அடியார்கள் அத்தனை பேரும் தங்களோட நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை கூறி யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று கூறுவதைப் போல அவர்களும் அந்த இன்பத்தை அடைய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.